நேற்று கார் கொடுத்தார்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு சோஃபா கொடுத்தேன்னு சொன்னார். இப்ப அமித்ஷா கிட்ட ஒரு பேக் கொடுத்தாரு. அது என்னதுங்க அது? ஊழல் சம்பந்தப்பட்ட பட்டியலான்னு. அதான் கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் அதுல இருக்கக்கூடிய பேண்டராக்ஸ் பாக்ஸ். அவர் எங்க ஒரு சட்டசபையில ஒரு அமைச்சர் நம்பர் 2 இருக்கிறவர் புஷி ஆனந்த் அவர்கள் திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜனநாயகத்தில் எதிர்கட்சி இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் நேற்று அந்த 3 கோப்புகளை பற்றி சொன்னது உதயநிதி இலாக்காவை பற்றித்தான் என்று நான் கேள்விப்படுகிறேன். அமித்ஷா திருமாவளவன்கிட்ட பேசிட்டாரு 4 நாள் முன்னாடி. துரைவருக்கிட்ட நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. அவங்க நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொன்னதையும் அமித்ஷா சொன்னதையும் திருமாவளவன் வைகோ சொன்னதையும் முதலமைச்சரும் தெரிவித்து விட்டார். KN நேரு, ஏவாவேலு, பொன்முடி, KS ராமச்சந்திரன், துரைமுருகெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் சின்ன மீன், பிக் ஃபிஷ். Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். பெரிய திருப்பம். அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு, தென்னிந்திய முதலமைச்சர்களுடைய மாநாடு வந்த பிறகு அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியலை ஒரு திருப்பி விட்டார். ஒரு அரசியலில் ஒரு திருப்பம் நான் பார்க்கிறேன். என்ன திருப்பம் சார் அது? தமிழகத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோரிக்கைகளை மத்திய அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த பொழுது கூட நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். தமிழக சட்டமன்றம் தீர்மானம் போட்டது இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் என்று சொன்னாரே, அது நிலைமையாக இருந்தாலும் CT நிர்மல்குமாருடைய அந்த ஒரு நிருபர் கூட்டத்தை நான் பார்த்தேன். இருந்தாலும் அவர் கடைசியில தமிழ் வெற்றி கழகத்திற்கு திருமாவளவனும் துரை வைகோ கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் விஜய் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார் என்றெல்லாம் டெல்லியில் பேசுகிறார்கள். மகாலட்சுமி, இது ஒரு பெரிய திருப்பமா பார்க்கிறேன். நீட்டை கேன்சல் பண்ணோன்னு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தான் போகணும்னு முடிச்சுட்டாங்க. இல்ல, திரும்ப கொடுத்த அழுத்தம்னா டீலிமிட்டேஷனுக்காக கொடுத்தாரா? ஆமா, 2 பக்கத்தையும் கொடுத்தாரு. அமித்ஷா திருமாவளவன்கிட்ட பேசிட்டாரு 4 நாள் முன்னாடி. துரைவருக்கிட்ட நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. அவங்க நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொன்னதையும் அமித்ஷா சொன்னதையும் திருமாவளவன் வைகோ சொன்னதையும் முதலமைச்சரும் தெரிவித்து விட்டார். அதனால்தான் முதலமைச்சருடைய பாதையில் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். ஆனா இப்ப டிவிகேக்கு டபுள் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு பேசப்படுது சார். ஏன்னா சட்டமன்றத்தில் அவங்க பேசினது பாத்தீங்கன்னா பேன் டீலிமிட்டேஷன் அப்படின்றத தான் பேசினாங்க. ஆனா இங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுன்னு நம்ம பார்க்கலாமா? 2 ஒண்ணுதாங்க. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வேணுமென்று திமுக அதை மறுத்துகிறது. எது இருந்தாலும் MP இல்லைங்களே, அவங்க என்ன பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுக்கு 20 MP எக்ஸ்ட்ரா வருது, எங்க எதுக்குறாங்க? தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் காங்கிரஸை தவிர வரவேற்கிறது. காங்கிரஸ் தான் எதுக்குது. இப்ப காங்கிரஸ் தனிப்படப்பட்டு விட்டது. இதில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் விஜய் அவர்களை அமித்ஷா சந்தித்த பிறகு ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன் என்று அதை தான் நான் சொன்னேன். அதாவது இந்தியா கூட்டணியில தாவேகா இன்னும் இடம்பெறவில்லை. ஸோ இப்போ அமித்ஷாவுடன் கொஞ்சம் நெருக்கம் கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ NDA கூட்டணியில விஜய் அவர்கள் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதிமுக ரகம் மட்டும் வரமாட்டார். டிவிகேக்கும் ராகுல் காந்திக்கும் தான் இணக்கம் இருக்கிறதே தவிர திமுகவிற்கு கண்டிப்பாக இந்திய அலைன்ஸ்ல வரமாட்டாங்க. அது மட்டும் தாவேகா வெயிட் பண்ணும். ஒண்ணு சொல்றேங்க, இப்பொழுது தாவேகாவுக்கு MP கிடையாது. எதுக்கு அவன் இந்தி கூட்டணியில் வரணும்? 2029 அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் இப்போ எதுக்கு இதை பின்னணியை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனா சொன்னார் அடுத்த பிரதம அமைச்சர் தமிழகத்தில் இருந்து என்று. யாரை சொல்றாரு அவரு? ராகுல் காந்தி சொல்றாரா? அவர் தமிழ்நாடு விஜய் அவர்கள் தானே. அவர் ராகுல் காந்தி தமிழ்நாடா? ஏன் ஸ்டாலின் விஜய் நம்ம ராகுல் காந்தி சொன்னார் 2019. ஆனா இன்னைக்கு அசம்பிளியில அந்த ராஜேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் சொல்றாரு ராகுல் காந்தி தான். ஆக மொத்தம் தாவேகாவுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கசப்பு விட்டதாக தானே பார்க்கிறோம்.
இன்னைக்கு மாணிக் தாக்கூர் சொல்லி பேச்சு என்ன இருக்கிறது? யாருன்னா எதுனா ஆகலாம், நான் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாங்கிறாரு. அவர் என்ன பைத்தி பிடிச்சி வச்சேன்னு அவருக்கு இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் ஆகிறது அவ்வளோ சின்ன விஷயமா? குறைந்தது 65 கோடி மக்களுடைய ஓட்டு வேணும், அதுக்கு சும்மா இல்லை. இப்போ விஜய் அவர்கள் கூட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் நிச்சயம் இருக்குது. ஏன்னா அவருக்கு இஞ்சி புரிஞ்சுக்கிறார், பேசுறாரு. ஆக மொத்தம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது பிஎச் பாண்டியன் சொன்னாரு அவங்க தான் பிரைம் மினிஸ்டர்னுட்டு. ஸ்டாலின் இருக்கும்போது அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழியர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று தலைவர்கள் பிரதமரை பற்றி சொல்லுவது தாவேகா ஊழியர்களுக்கு ஒரு குஷியாக இருந்தாலும் இது சாத்தியமான போக்கா என்று என்னை கேட்டால் ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா விஜய்க்கு ஏஜ் இருக்குது, ஸ்டாலினுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ ஏஜ் இல்லை. எனக்கு கூட நான் 75. அந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஏஜ் சின்னதாக இருக்குது. அதனால தான் ஆதவர்ஜுனா சொல்றாரு அவர் இதுலேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் பார்க்கலாம். அது சொல்ல வந்தேன் நான். அமித்ஷாவுடைய சென்னை விஜயம் வந்த பிறகு தமிழக அரசியலில் மாறுகிறது என்ற தலைப்பில் தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், அதாவது இன்னைக்கு கூட்டத்துல நீங்க சொன்னது போல விஜய் அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தார். இருந்தாலும் நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் விஜய் அவர்களும் உணவு அருந்தினாங்க இல்லையா? அதுல ஏதாவது ரகசிய மீட்டிங் மாதிரி ஏதாவது பேசப்பட்டதா? ரகசிய தகவல் ஏதாவது இருக்கா சார்? ரகசிய தகவல்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் அமித்ஷாவுடன் சென்று வந்த பல IAS IPS ஆபீசர்களும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. அதில் அவர்கள் குறிப்பிட்டது என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுடைய மத்திய அரசுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும், மத்திய அரசு மோதல் போக்கை கைவிடுவேன் என்று சொன்னது அமித்ஷா வரவேற்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், அகில இந்திய அளவில் இந்தியா ஃபர்ஸ்ட் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார், தமிழகம் ஃபர்ஸ்ட் என்று விஜய் சொல்லுகிறார். இதை வைத்து பார்த்தால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை அமித்ஷா உண்டு பண்ணி விட்டார் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. சார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த முதல் மந்திரிகள் கூட்டம், தென் மாநில முதல் மந்திரிகள் கூட்டம் நடந்தது. ஸோ இதில் வந்து துணைத் தலைவராக விஜய் அவர்களை நியமித்ததற்கான காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் இருக்குது. அது எந்த ஸ்டேட்டுக்கு இப்போ எந்த ஸ்டேட் கான்ஃபரன்ஸ் நடக்குதோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் தான் துணைத் தலைவர் மரியாதை பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. போன வாட்டி வந்து பின்னாடி விஜய் இருந்தார், அடுத்த வாட்டி பெங்களூரில் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க அடுத்த 2 வருஷம் கழிச்சு. இது 2 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கூட்டம். ரைட் அண்ட் வாட்ச். ஆனால் விஜய்க்கு மரியாதை கொடுத்தது விஜய் அவர்கள் ஏற்கிறார்கள். சார், இன்னொன்று விஜய் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசினாரு. அதாவது 3 ஊழல் ஃபைல்கள் என்னுடைய டேபிளில் இருக்கு, இடைத்தேர்தல் வரப்போகுது, சரி இடைத்தேர்தலையாவது உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், நேரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் அதை ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இடைத்தேர்தலுக்கு அதாவது எதிர்கட்சிகளுக்கு இவரையே வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் சந்தேகமும் இந்த இடத்துல இருக்கு. ஜனநாயகம் போது எதிர்கட்சிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியதுதான், ஜனநாயகத்தில் எதிர்கட்சி இருக்க வேண்டியதுதான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் நேற்று அந்த 3 கோப்புகளை பற்றி சொன்னது உதயநிதி இலாக்காவை பற்றித்தான் என்று நான் கேள்விப்படுகிறேன். KN நேரு, ஏவாவேலு, பொன்முடி, KS ராமச்சந்திரன், துரைமுருகெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் சின்ன மீன். பிக் ஃபிஷ் எது சொல்லுங்க? உதயநிதி. UN உதயநிதி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா விஜயனுடைய அந்த ஒரு குறிக்கோள் என்பது உதயநிதி தான். சோ அதை குறிப்பிட்டு தான் பேசியிருந்தாரா? ஆமா, கண்டிப்பாக. அது அந்த ஃபைல் தான். 3 கோப்புகள் சொன்னாரே தவிர 3 இலாக்காக்கள் சொன்னாரு. அந்த 3 இலாக்காக்களும் இவரை பற்றி தானே போகும். அதற்கு முன்னதாக நேற்று சட்டசபையில் கூட சாதிக்கை பற்றி பேசினார்கள். ஆக மொத்தம் அதுவும் அவர்கள் கவனத்தில் இருக்கிறது அல்லவா? அவர் எங்க ஒரு சட்டசபையில ஒரு அமைச்சர் நம்பர் 2 இருக்கிறவர் புஷி ஆனந்த் அவர்கள் திமுக இனிமேல் ஆட்சிக்கு வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு. அதனால தான் நான் சொல்றாரு. ஆக மொத்தம் தாவேகாவிற்கு நல்ல வரவேற்பு பொதுமக்களிடம் இன்னமும் இருக்கிறது என்பதைத்தான் நிலைநாட்டுவதற்கு ஒரு ஏற்ப அவர்கள் சொன்ன கருத்தை டெல்லி வரவேற்கிறது, நானும் வரவேற்கிறேன். போதாத குறைக்கு அமித்ஷா அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு சில்லுகுரி செல்லுகிறார். சில்லுகுரி மேற்கு வங்காளத்திற்கு. அங்கு இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கிறார். ஒரு அமித்ஷா வந்ததுனால தமிழ்நாடு இப்படி கலங்குதுங்களே, இது என்னங்க இது? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கி விட்டலாம், அதிமுகவை ஒதுக்கி விடலாம், பாஜகவை எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இப்போ காங்கிரஸுக்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரிவை, அந்த உறவை பிரிக்க பார்க்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இப்போ பாருங்க, காங்கிரஸுடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி 5-6 எம்பிக்கள் அழைச்சிட்டு
பல தூதரங்களுக்கு டெல்லியில் செல்கிறார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரேன்னுட்டு. பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? முதலமைச்சருக்கு மேலேயே அவர் எப்படி கேட்க முடியும் போய்? ஆக மொத்தம் காங்கிரஸுடைய எம்பிக்கள் சுதா, மயிலாடுதுறை, இந்த செந்தில், சசிகாந்த், அப்புறம் இப்போ நம்ம இவர் இருக்காரு பாருங்க விஷ்ணு பிரசாத், இவங்கெல்லாம் போகிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தியோட. எதுக்கு போகணும்? அதிமுகவில் வந்து அந்த இன்பதுரை அதான் கேள்வி கேட்குறாரு, எதுக்கு இவர் அழைச்சிட்டு போகிறாரு எல்லா இடத்துக்கும்னுட்டு. அதுக்கு மத்திய அரசுடைய பர்மிஷன் இல்லாத போகிறாங்களே. அதனால தான் விஜய் சந்தேகப்படுகிறார், காங்கிரஸ் ஒருவேளை விஜயனுடைய குரல் வலையை பிடிக்கிறார்களோ என்று. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு நம்ம நம்ம அமித்ஷா விஜயம் செய்த பிறகு தாவேகாவிற்கும் காங்கிரஸுக்கும் இருக்கும் இடைவெளி பிரிய ஆரம்பிக்கும். இது நடுவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுகிறேன். ஒரே ஒரு கேள்விக்கு தங்களிடமிருந்து பதில் சொல்லி நான் விடைபெறுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், நேற்று கார் கொடுத்தார்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும். கூட்டணி கட்சிகளுக்கு சோஃபா கொடுத்தேன்னு சொன்னாரு. இப்ப அமித்ஷா கிட்ட ஒரு பேக் கொடுத்தாரு. அது என்னதுங்க? அது அதுதான் சார் நான் கேட்க வந்தேன், ஊழல் சம்பந்தப்பட்ட பட்டியலான்னு. அதான் கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் அதில் இருக்கக்கூடிய பேண்டராக்ஸ் பாக்ஸ், அந்த ஊழல் பெட்டி என்பது பெரிய பெட்டி. வரக்கூடிய நாட்களில் அந்த பெட்டி திறக்கப்பட்டால் அந்த புத்துலேருந்து பாம்பு வரும், அடிக்க பாருங்க. அந்த மாதிரி தான் அடிக்க போகுது. ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போது பாருங்க தமிழ்நாடு அரசியல். அது பாருங்க, அதாவது திமுகவை அடிக்கணும்ன்ற அந்த நோக்கத்துல தான் இப்போ விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு நம்ம எடுத்துக்கலாமா? ஓப்பனா டிக்ளேரே பண்ணியிருக்காரு மகாலட்சுமி. வள்ளுவம் நேயர்களுக்கு அதைத்தான் நான் அரசியல் பேச்சாக பேசுகிறேன். பாஜக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக. பாஜக மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி முடுவதால் அவர்களோடு கை கொட்டி இருப்பார்கள். ஆட்சியிலிருந்து இறங்கிச்சுன்னா இவர் தான் அடுத்தது கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் விஜய் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க 2029 நத்திங் லைக் தட். கண்டிப்பா. இப்ப திருமாவளவன் அவர்கள் திடீர்னு தமிழ் தேசிய மாநாடு நடத்தினார் இல்ல சார், விஜய் அவர்கள் கூட இருந்துகிட்டு திடீர்னு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தியிருக்காரு. விஜய் அவர்களை மாநாட்டுக்கு பிறகு போய் சந்திச்சிருக்காரு. அந்த மாநாட்டில் ஒரு தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசல. நான் விஜயுடன் தான் கூட்டணியில் இருக்கேன், 10 வருஷம் இருப்பேன் அப்படின்றத ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காரு. எதுக்காக திரும்ப அவர்கள் இந்த முயற்சி பண்ணாரு? காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் தமிழகத்தில் இல்லை, திமுகவுடைய வளர்ச்சி இல்லை. வரக்கூடிய நாட்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வைத்துக்கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி விஜயை முன்னிறுத்தி விஜய் மூட இருந்ததுன்னா நல்ல ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வரும்னு தான் சொல்றாங்க. ஏற்கனவே சொல்றாரு, எங்களுடைய 25% ஓட்டு வச்சுதான் விஜய் வந்தான்னு சொல்றாரு. இப்போ 30% ஆயிட போகுது, அவ்வளவுதானே. காங்கிரஸை பிரிச்சுட்டா, திமுக பிரிச்சுட்டான்னு விஜய் திமுக போயிட்டாங்கன்னா நத்திங் லைக் தட். ஏன்னா விஜயினுடைய அரசியல் என்பது ஒரு புது விதமாகத்தான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதை தவிர நான் சொல்ல வந்த கருத்து என்ன என்று கேட்டால், இன்று சீமான் போன்ற மூத்த தலைவர்கள் கார் கொடுத்ததை எதிர்த்திருப்பதனால் அவர் சொல்லுவதும் சரியாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் இப்ப விஜய்க்கு கார் கொடுப்பாங்களாமா? 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்ப உதயநிதி கார் எடுத்துப்பாரு, KNR 10 கார் இருக்குது, ஏவா வேலுகிட்ட 10 கார் இருக்குது, அந்த கோவை சேஜன் இருக்காரு, சுப்பிரமணியம், இவங்களுக்கெல்லாம் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இருக்குதே. ஆக மொத்தம் இதில் ஒரு மறுபரிசீலனை செய்வாரோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. யாரிடம் கார் இல்லையோ அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். இல்லையா பல மாநிலங்களில் செய்வது போன்று, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்று அந்தந்த எம்எல்ஏகளுக்கு ஒரு கிராண்டா கொடுத்துருங்க, ஒரு 5 லட்சம், நீ என்னன்னா பண்ணிக்கூடாதுன்னுட்டு. உங்க மேல வராது பாருங்க. ஏன்னா இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 234 பேர் கார் வாங்கினா இந்த கியார் காரங்க எல்லாம் வந்து ஃபோர்டு அப்புறம் இன்னோவா காரெல்லாம் வந்து போட்டி போடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கார் யார் பேர்ல இருக்கும்? மகாலட்சுமி பேர்லையா, ராஜகோபாலம் பேர்லையா, அந்த எம்எல்ஏ பேர்லையா? அது சீஃப் செக்ரட்டரி பேர்ல தான் இருக்கும். 5 வருஷம் கழிச்சுட்டு அவரே திருப்பி எம்எல்ஏ வேணா இன்னொரு கார் வாங்கிப்பாரு. அது ஒரு கார் வந்து இந்த டோல்ல போகுதுன்னா அதுக்கு டோல் யார் கட்டுவாங்க? அதை தவிர அந்த கார் பழுதாச்சுன்னா என்ன பண்ண, ஒரு வேலை நல்லதே நடக்கட்டும், அந்த கார்ல எங்கேயான ஒரு இடிச்சுது, மரங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் யார் கட்டுவாங்க? எத்தனையோ பிரச்சனை வரும் இதுல. ஆக மொத்தம் இந்த ஒரு புது நூதனமான செய்து அவர்கள் இதை நல்ல ரிஃபைன் பண்ணணும். இது நல்ல மெருகெடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் கேட் எ மேஜர் ஒரு அப்ரிசியேஷன். இருந்தாலும்
விஜய் அவர்களுடைய முயற்சி நல்லதாகத்தான் இருக்கிறது. சீமான் சொல்லுவதும் சரி என்பதைத்தான் நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. டிகே சிவகுமாருடன் விஜய் அவர்கள் நெருக்கமாக உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. எப்படியோ நெருக்கமாக இருந்து சுமூகமாக பேசி கர்நாடகா தண்ணீரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில ஏதாவது ஈடுபட்டாரா இந்த கூட்டத்துல விஜய் அவர்கள்? மகாலட்சுமி அம்மா, அரசியல் பேசி நிகழ்ச்சியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வள்ளுவம் நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்களே பெங்களூர் போக தயாரா இருந்தாங்களே, வராதேன்னு சொன்னது சிவகுமார் தானே, அவரை வான்னு சொன்னது விஜய் தானே, எந்த இடத்துல உட்காந்து பேசினாங்க? மகாபலிபுரத்து தானே. ஆக மொத்தம் 2 பேருக்கு எம்ஜிஆர் எடுத்தாரு பாருங்க, அந்த ராமகிருஷ்ண கிட்டே போய் பார்த்தாரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரியான முயற்சிகளை விஜய் எடுப்பது சால சிறந்தது. கோர்ட்டுலாம் வானாங்க, நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் குறைச்சலா கொடு, இல்லை 6 கொடு 7 கொடு முடிச்சுக்கலாம். நம்ம ஏன் சண்டை போடுவாங்கிறது தான் விஜயனுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. அதை பற்றி சட்டசபையில் விளக்கமாக நாளை பேசுவார் என்று எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன என்று சொல்லி மகாலட்சுமியிடம் விடைபெறுகிறேன். நன்றி.